Hi friends, now பார்த்துருக்கிறது C programming tutorial. Last partல array பத்தி பார்த்தோம். So arrayனா என்னங்கிறத பத்தி பார்த்தோம். Arrayல two types இருக்கு. நம்ம last partல பார்த்தது single dimensional array. இந்த partல நம்ம பார்க்க போறது two dimensional array. So already two dimensional arrayக்கு ஒரு program எழுதி வச்சிருக்கேன். So அதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். கோட் ரைட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால நான் ஆல்ரெடி கோட் ரன் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம வழக்கம் போல ஹெடர் ஃபைல் செட் பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், கிளியர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன பக் இருக்கு, நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த 4x3 மேட்ரிக்ஸ், அதாவது 2 டைம்ஸ்ல அரேனாலே அது மேட்ரிக்ஸ் தான் ரிலேட் பண்ணுது. இப்போ நான் 4x3 எடுத்துக்கிறேன். நம்ம 4x3 இல்லை, நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும் 2 டைம்ஸ்ல அரேக்கு. அதாவது நான் இப்போ நிறைய வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்ல 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்திருப்போம். ஸ்ட்ரக்சர் பிளஸ் வந்து கேரக்டரும் எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரக்சரா நம்பர் வேணும். இப்போ 1 2 3ங்கிறது ஒரு இதுக்குள்ள இருக்கு. இப்போ 7 8 6ங்கிறது இன்னொரு இதுல இருக்கு. 2 4 5ங்கிறது இன்னொருல இருக்கு. இப்போ எனக்கு ஸ்ட்ரக்சரா நம்பர்ஸ் வேணும், ஒரு குரூப்பா நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரேல எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போது செட் பண்ணிக்கணும் எத்தனை இது எடுக்க போறோம். 4 மீன்ஸ் 1 2 3 4, இந்த 4 மென்ஷன் பண்ணுது. இந்த 3ங்கிறது உள்ள இருக்க நம்பர்ஸ் 1 2 3, அப்போ 3 நம்பர்ஸ் 7 8 4 3 நம்பர், 2 4 5 இந்த 3 மென்ஷன் பண்ணுது. நீங்க இதை எத்தனை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ரன் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நார்மலா நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேல ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஃபார் லூப். ஏன்னா 2 டைமென்ஷனல் அரேனால நமக்கு வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். எனக்கு ஏன்னா 2 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதாவது 4ங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேல்யூ வரணும், இந்த 3க்குள்ள இருக்கு அதையும் பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால எனக்கு வந்து 2 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிறதுனால 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஒரு லூப், ஒரு ஃபாருக்குள்ள இன்னொரு ஃபார், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார். ஸோ நான் ஐங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். ஐங்கிறது எனக்கு 4ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் அதில் 4ல இது பண்ணி பிளஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபார் இங்க வந்து இந்த இது வந்து எனக்கு வந்து 3ல தான் 3 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதில் 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து printf குள்ள நான் %d யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது எனக்கு இப்போ என்ன வரும்னா ஏங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏக்குள்ள %d அப்படிங்கிறது எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஐ அண்ட் ரோ அண்ட் காலம், அதாவது 0 ஆஃப் 0ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்கிறது பிரிண்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த %d எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா 2 %d யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த %d எதுக்குன்னா ஏ ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்கு, 0 அண்ட் 0. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்தோம்னா 0 அண்ட் 0க்குள்ள என்ன இருக்கும், 0 1க்குள்ள என்ன இருக்கும், 1 2க்குள்ள என்ன இருக்கும், 3க்குள்ள என்ன இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த % உள்ள என்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ /n வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு i, j, a of i, j கொடுத்துருங்க. இது எனக்கு டேரக்டா பிரிண்ட் ஆகிறதுக்கு. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் பார்ட் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார் லூப் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கெட் ch முடிஞ்சவொன்னா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டீங்க அப்படின்னா a ஆஃப் 0, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 0 தான் மறுபடியும் ரன் பண்றேன். அதாவது இந்த லைன் உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். a ஆஃப் எதுக்கு வேண்டி printfல எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, a ஆஃப் 0 அதனால தான் இந்த இடத்துல ஒரு %d யூஸ் பண்ணேன், இங்க ஒரு %d யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 வந்திருக்கு. அந்த 1 வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய இது a00ல 1 இருக்கு, 01ல 2 இருக்கு, 0 ஆஃப் 2ல இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே மேட்ரிக் கான்செப்ட் தான். மேட்ரிக்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைமென்ஷனல் அரே ரொம்ப ஈஸி. ஸோ அதனால உங்களுக்கு 2 டைமென்ஷனல் அரே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா மேட்ரிக்ஸை ஒரு மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு 2 டைமென்ஷனல் அரேக்குள்ள வாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் C ப்ரோக்ராமிங்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.